சிம்பிளா, க்ரீமியா 10 நிமிஷத்துல ஓரியோ குல்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 வீக் வரைக்குமே இது கெட்டுப் போகாது. அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைகளுக்கு கண்டிப்பா இத செஞ்சு குடுத்து பாருங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். இனி கடையில போய் சாப்பிடவே மாட்டாங்க. இதுக்கு முதல்ல 2 கப் பால் எடுத்துக்கலாம். பால் அப்படிங்கும்போது நீங்க ஸ்லிம் மில்க் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். க்ரீம் அப்படிங்கிறது ஃப்ரெஷ் க்ரீம். அது வந்து நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க் வந்து 1/4 கப் எடுத்துக்கலாம். ஸோ கண்டென்ஸ்டு மில்க் எல்லாம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மில்க் பவுடர் 1/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ வனிலா எசன்ஸ். அதுக்கப்புறமா சுகர் தேவையான அளவு போட்டுக்கலாம். இல்லை ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்காது. இப்போது நம்ம ஓரியோ பிஸ்கட் எடுக்கிறோம். நீங்கள் எந்த சாக்லேட் பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓரியோ அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த க்ரீமினஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம உடைச்சு அப்படியே போட்டுடலாம். இது 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு நம்ம மிக்ஸியில போட்டு ஒரு சுத்து விடலாம். இல்ல அப்படின்னா ரஃப்பா நம்ம கையிலேயே உடைச்சு போடலாம். ஸோ இப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம ஓரியோ பிஸ்கட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதே சமயம் அந்த க்ரீமும் அந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஸோ நான் வந்து அதனால அரைக்கல. அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தான் போடப் போறேன். நீங்க வேணும்னா ஒரு 2, 3 பிஸ்கட்ட போட்டு அரைச்சுட்டு, அதுக்கப்புறமா பாதி பிஸ்கட்ட வந்து உடைச்சு கூட போடலாம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே வந்து நீங்க ஐஸ்கிரீம் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கூடிய சீக்கிரமா அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து குல்ஃபி மோல்டில் போட்டுக்கலாம். இன்கேஸ் குல்ஃபி மோல்டு இல்ல அப்படின்னா, நீங்க பேப்பர் கப்போ, இல்ல வந்து சின்ன சின்ன கிளாஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன சின்ன டம்ளர்ல போட்டுட்டீங்க அப்படின்னா, எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதில எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் இருந்தா. இல்ல அப்படின்னா டார்க் சாக்லேட்ட வந்து மெல்ட் பண்ணி ஊத்தலாம். நான் வந்து ஒயிட் சாக்லேட் இருந்தது, அதனால போட்டிருக்கேன். நீங்க சிம்பிளா பாலு, ஓரியோ மட்டுமே வச்சு கூட நீங்க பண்ணலாம். நான் ஏற்கனவே மேரி பிஸ்கட்ல பிஸ்கட் குல்ஃபின்னு போட்டிருக்கேன். அதாவது பிஸ்கட் சாக்லேட் குல்ஃபின்னு சொல்லிட்டு 2 நிமிஷத்தில பண்ணக்கூடியது. அதுவுமே உத்தமி கிச்சன்ல இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 18 ஹவர்ஸ் வச்சிடலாம் அப்படியே ஃப்ரீசர்ல. 18 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பரா இருக்கு. இத வந்து ஈஸியா டீமால்ட் பண்ணணும்னா, நீங்க தண்ணீல வந்து டிப் பண்ணிக்கலாம். இதே மாரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்டின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டுருக்கோம்.